பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இணைச்சட்டம் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 5 மற்றும் 6. ஒருவன் தன் மகனுக்கு கற்றுக் கொடுப்பது போல உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கும் கற்றுக் கொடுத்தார் என்பதை உங்கள் உள்ளத்தில் உணர்வீர்களாக. உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடியுங்கள், அதுவே அவர் தம் வழிகளில் நடந்து அவருக்கு அஞ்சி வாழ்வதாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த மாதத்தின் கடைசி நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து இந்த அற்புதமான நாளிலே நீர் எங்களோடு முகமுகமாய் பேசுவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் தூய கடவுளாய் கடந்து வந்து நாங்களும் உம்மை போல் மாற வேண்டும், எங்களுடைய ஆத்துமா என் ஆண்டவருக்கு உகந்ததாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அனுதினமும் விண்ணகத்தில் இருந்து எங்களை உற்று கவனித்து நல் வழியில் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய உன்னத நேசரே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை வணங்குகின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த மாதம் முழுவதும் எங்களை அற்புதமாய் வழிநடத்தி இருக்கின்றீர். அநேக ஜெபங்களை உமது திரு சமூகத்திலே ஏறெடுத்த பொழுது நீர் எங்களை தேடி வந்து, என் மகனே, என் மகளே, நான் உனக்கு பக்கத்துணையாய் இருக்கிறேன், நீ அஞ்ச வேண்டாம் என்று சொல்லி அனுதினமும் எங்களுடைய தேவைகளை சந்தித்தவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை தேடி வருகிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெறுங்கையோடு போவது இல்லை என்பதை நீர் அனுதினமும் எங்களுக்கு உணர வைத்திருக்கின்றீர். அநேக பிள்ளைகளுக்கு இந்த மாதத்திலே வேலை வாய்ப்பை கொடுத்து இருக்கின்றீர். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக ஜெபித்த பொழுதும் எங்களுடைய கூக்குரலை கேட்டு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து இருக்கின்றீர். அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருந்த திருமண தடைகளை அப்புறப்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சியையும் ஒரு புதிய ஆற்றலையும் நீர் அவர்களுக்கு கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. அநேக பிள்ளைகள் வழி தப்பி சென்ற ஆடுகளைப் போல் இருந்த பொழுதும் அவர்களை தேடி நாடி வந்து மார்போடு அணைத்து அவர்களோடு முகமுகமாய் பேசி, என் மகனே, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ அஞ்சாதே, உன்னை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுப்பவன் நான் தான் என்று சொல்லி அநேக பிள்ளைகளை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களை நிலை நிறுத்தி உமது வார்த்தைகளை கொடுத்து ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதை போல் கற்றுக் கொடுத்து உமது கட்டளைகளை கடைபிடிக்க வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த மாதத்திலே எங்களுடைய தாய் தந்தையர்களை ஆசீர்வதித்து உடல் உள்ள சுகத்தை கொடுத்து அவர்கள் வழியாக நாங்கள் ஞானத்தோடு வாழ அவர்களுடைய ஞான வார்த்தைகளை கேட்க செய்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எளிய மக்களோடு கூட இருப்பதை போல் எங்களையும் தேடி வந்து எங்களோடு கூட இருந்து எங்களை நிறைவாய் ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றீரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த மாதத்திலே ஆண்டவரே அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கின்றீர். ஆனாலும் தகப்பனே, அநேக முறை நாங்கள் உம்மை விட்டு வழி விலகி சென்று உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து குடிவெறிக்கு ஆளாகி ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழும் பொழுது இச்சைகளை அடக்க முடியாதபடி இச்சையான பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு அதற்கு அடிமையாகி ஆண்டவரே சோசியல் மீடியாவிலே அடிமையாகி இரவும் பகலும் ஆண்டவரே இந்த ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் சேனல்களை பார்த்து எங்களுடைய நேரங்களை நாங்கள் துளைத்து கொண்டு என் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் எங்களை கரைப்படுத்தி ஆண்டவரே உம்மை காயப்படுத்தி எங்களை நாங்களே அழித்து கொண்டு உமது பெயரை நாங்கள் கெடுத்து கொண்டு இருந்திருக்கின்றோம். அந்த தருணத்திற்காக இதோ மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே உமது பொன்னான முகத்தை பார்த்து கண்ணீரோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. எங்கள் மீது மனம் இறங்குவீராக, உமது பரிசுத்த இரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக. இந்த நாளிலே உமது பரிசுத்த இரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் பரிசுத்தம் அடைவோம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை கழுவி விட்டார், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை தொட்டு விட்டார், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு கடந்து வந்து என்னை பரிசுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி
நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்ல சித்தமாய் இருக்கிறார் என்று நாங்கள் இந்த நேரத்திலே விசுவாச அறிக்கையிட்டு உம்மை நோக்கி இருக்கவும், வரக்கூடிய மாதத்திலே என் ஆண்டவருடைய சித்தத்தை மட்டுமே செய்யக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாறவும், பாவத்தை விட்டுவிட்டு பாம்பை கண்டு ஓடுவதை போல் பாவத்தை விட்டு ஓடக்கூடிய பிள்ளைகளாகவும் உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அநேக முறை எங்களுடைய வாழ்க்கையானது இருளில் இருப்பதை போல் இருக்கின்றது. ஒளியில் கடந்து வராத, ஒளியை தேடாத பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே உமது முகத்தின் ஒளியை எங்கள் மீது ஒளிர செய்ய வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இதோ அநேக பிள்ளைகள் என்னோடு இணைந்து உமது திரு நாமத்தை போற்றி பாவ மன்னிப்பிற்காகவும் உம்மை நோக்கி மன்றாடி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே, அவர்கள் ஒவ்வொருவரையும் கருணைக்கண் பார்ப்பீராக. ஆண்டவரே, திரு பாடல்கள் 20வது அதிகாரம் 7வது வார்த்தையை வாசிக்கும் பொழுதும் சிலர் தேர் படையிலும் சிலர் குதிரை படையிலும் பெருமை கொள்கின்றனர், நாமோ நம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரில் பெருமை கொள்கிறோம் என்கின்ற வார்த்தையின்படி இந்த நாளிலே உமது பெயரில் பெருமை கொண்டு வாழவும், ஆண்டவரே, இந்த மாதம் செய்த எல்லா காரியங்களுக்காகவும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அநேக ஜெபமாலையை ஒப்பு கொடுத்து அன்னை மரியாளுடைய பரிந்துரையை தேடக்கூடிய பிள்ளைகளாகவும் மாற வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சில நேரங்களில் அவர்கள் தடுமாறி விழுந்திருக்கலாம், இந்த மாதத்திலே உம்மை விட்டு வெகு தொலைவில் சென்றிருக்கலாம். ஆண்டவரே, கரு பையில் இருந்த பொழுதே உம்மை சார்ந்திருந்தார்களே, தாயின் வயிற்றில் இருந்த பொழுதே நீரே இறைவன் என்று நம்பியிருந்தார்களே, அதை கருத்தில் கொண்டு இந்த நாளிலே அவர்கள் மீது மனம் இறங்கி மீண்டுமாய் உமது திரு சமூகத்தில் அழைத்து வர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீரே வல்லமை மிக்க தெய்வமாய் இருக்கின்றீர். நீரே இந்த நாளிலே வெற்றிகளை தரக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர். தோல்வி கண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து வருவீராக. அவர்கள் வெற்றி பெற்று ஒவ்வொரு நாளும் உமது பொற்கரங்களில் தவழ்வார்களாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அநேக பிள்ளைகளுடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருந்திருக்கலாம் இந்த மாதத்திலே. அதற்காக இந்த நேரத்திலே உம்மை நோக்கி நான் செபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உமது உதவியை தேடி இருக்கலாம். என் ஆண்டவர் என்னை குணப்படுத்துவார் என்று சொல்லி உம்மை நோக்கி இந்த மாதம் முழுவதும் ஜெபித்திருந்திருக்கலாம். சில நேரங்களில் இந்த ஜெபம் அவர்களுடைய சமூகத்திலே வந்து சேராதபடி இருந்திருக்கலாம். தகப்பனே, பிள்ளைகளுடைய அழுகுரலை கேட்பீராக. காலையிலோ அழுகுறை, மாலையிலோ அழுகையாய் இருக்கின்றது. இரவு நேரத்திலே அவர்கள் தூங்க முடியாதபடி அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறார்களே. ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு இந்த நாளிலே குணமாக்கி உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. திரு பாடல்கள் 30வது அதிகாரம் 2வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உன் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மிடம் உதவி வேண்டினேன், என்னை நீர் குணப்படுத்துவீர் என்கின்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேடி வந்து குணப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. நீர் பிள்ளைகளை குணப்படுத்தக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் குணமடைந்து என் ஆண்டவருடைய நாமத்தை போற்றி புகழ்வார்களாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த மாதத்தில் இறந்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். எங்களுடைய குடும்பத்தில் மரித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய பங்கில் மரித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். மரித்த குருக்களை, மருட் சகோதரருடைய ஆத்துமாக்களையும் ஆயர்களுடைய ஆத்துமாக்களையும் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த அருமையான நாளிலே, இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவி, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவி,
அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, விண்ணக அரசியே, தொடர்ந்து எங்களுக்காக வரக்கூடிய மாதத்திற்காகவும் பரிந்து பேச வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் தாயே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜேஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவி, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.